வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நேத்திய போல்ல நெறைய பேர் இங்கிலீஷ் லேர்னிங்ல நீங்க ப்ராப்ளமா நெனைக்கிற விஷயமா, சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங் நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இத தவிர ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இத எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்றதையும் நம்ம சொல்ல தான் போறோம். இன்னைக்கு குறிப்பா நாம சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் லாங் சென்டென்சஸ் இத தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது ஏன் வருது? நாட் இனஃப் பிராக்டிஸ் இல்லையா? நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக நெறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் வாட்சிங் வீடியோஸ் அலோன் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ யூ ஹேவ் டு டாக், யூ ஹேவ் டு ஸ்பீக். இஃப் யூ டோன்ட் பிராக்டிஸ் யூ வில் நாட் டாக். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க பேசிட்டே இருக்கணும். ஸோ பிராக்டிஸ் இல்லாதது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொன்னு வந்து நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயப்படுறது. யாராவது நம்மளுடைய மிஸ்டேக்க பாயிண்ட் அவுட் பண்றப்ப, அதுக்காக நம்ம ரொம்ப எம்பராஸ் ஆறது. இது 2த்தையுமே நீங்க விட்டுடுங்க. ஆஃப்டர் ஆல் இங்கிலீஷ் இஸ் அவர் செகண்ட் லாங்குவேஜ். நம்ம மிஸ்டேக் பண்றதுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும்? அது ஒண்ணும் பெரிய குற்றம் ஒண்ணும் இல்லையே! நானும் தப்பு பண்றேன். நெறைய பேர் அத கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஸோ இதெல்லாமே ஃபீட்பேக். நம்மளுடைய லேர்னிங்ல இந்த ஃபீட்பேக் கண்டிப்பா தேவை இல்லையா? அப்ப தானே நம்மள சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அத எப்பவுமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவையும் பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அத நீங்க பிராக்டிஸும் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பிரெயின ட்ரெயின் பண்ணுங்க இங்கிலீஷ்லயே திங்க் பண்றதுக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்னைக்கு ஹவ் டு ஸ்ட்ரெச் அ சென்டென்ஸ் இத கத்துக்க போறோம். ஒரு சென்டென்ஸ ஸ்ட்ரெச் பண்றதுக்கு, லாங் சென்டென்ஸ ஃப்ரேம் பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. நம்ம வந்து ஆ நெறைய பார்ட்டிசிபியல் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன்ஸ யூஸ் பண்ணி காம்பவுண்ட் சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், ரிலேட்டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு சென்டென்ஸ லாங் சென்டென்ஸ் ஆக்குறதுக்கு. நெறைய ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம, பேசிக்கா ஒரு பிகினர் கூட கத்துக்கிற மாதிரி, வெறும் அட்வெர்ப்ஸ மட்டும் வச்சு நாம இன்னைக்கு சென்டென்ஸ ஸ்ட்ரெச் பண்ண போறோம். இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சிங். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னெல்லாம் அட்வெர்ப்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர், அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், டைம், ஃப்ரீக்வென்சி, அப்புறம் வந்து டிகிரி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப அட்வெர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்த பண்ணா? வந்து ரொம்ப சாஃப்ட்டா பேசினா, ரொம்ப எலகன்ட்டா டான்ஸ் பண்ணா, கிரேஸ்ஃபுல்லா டான்ஸ் பண்ணா, குயிக்கா பண்ணா, ஃபாஸ்ட்டா பண்ணா, இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் தான் அட்வெர்ப் ஆஃப் மேனர். அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் எங்க ஒரு விஷயம் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இது நம்ம வந்து பேசிக்கா எல்லா சென்டென்ஸ்லயுமே நம்ம ஈஸியா கொண்டு வந்துருவோம். இது நம்மளுடைய வழக்கமான ஃபார்முலாலயே இது இருக்கும் இல்லையா? அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஹவ் ஆஃபன் ஒரு விஷயத்த நீங்க எவ்வளோ அடிக்கடி பண்ணுவீங்க? அதான் அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. எப்பவுமே பண்ணுவேன், யூசுவலா பண்ணுவேன், ஜெனரலா பண்ணுவேன், நார்மலா பண்ணுவேன், எப்பவுமே பண்ண மாட்டேன், நெவர், ரொம்ப ரேர், ரேர்லி இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். பேர்லி இப்படியெல்லாம் கூட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அட்வெர்ப் ஆஃப் டிகிரி. டு வாட் எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு அத பண்ணாங்க? ரொம்ப டீப்பா, கம்ப்ளீட்டா, என்டையரா ரொம்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை வெரி. இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் ஒரே சென்டென்ஸ்ல இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த சென்டென்ஸ்க்கு என்ன தேவையோ அத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி அட்வெர்ப்ஸ மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ நம்ம வந்து லாங் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்ல அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் அண்ட் அட்வெர்ப் ஆஃப் டைம் இது 2ம் கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ்ல அத வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா சேர்த்துப்போம். இது தவிர இந்த அட்வெர்ப் ஆஃப் மேனர், அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி அண்ட் அட்வெர்ப் ஆஃப் டிகிரின்றது சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தைகள எல்லாத்தையும் கொண்டு வந்து சென்டென்ஸ்ல போடணும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. அந்த சென்டென்ஸ்க்கு என்ன தேவையோ அத மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ, அந்த அட்வெர்ப சென்டென்ஸ்ல எங்க கொண்டு போய் போடணும்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த அட்வெர்ப் ஆஃப் மேனரா இருக்கட்டும், அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சியா இருக்கட்டும், இல்ல அட்வெர்ப் ஆஃப் டிகிரியா இருக்கட்டும், நீங்க எத ஒண்ண யூஸ் பண்றீங்களோ, அத நம்ம வழக்கமா அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் அதோடைய மோஸ்ட் காமன் பொசிஷன். அப்படி இல்லாம, அது வந்து ரொம்ப லாங் சென்டென்ஸா இருக்கு, ரொம்ப லென்த்தி சென்டென்ஸா இருக்கு, அது கடைசியில கொண்டு போய் போட்டா ரொம்ப ஆடா இருக்கு, வியர்டா இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம மெயின் வெர்ப்க்கு முன்னாடி போடலாம். ஸோ பிஃபோர் தி மெயின் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறப்போ ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஒரு மெயின் வெர்ப் 2 சேர்ந்தாப்புல வருது இல்லையா? அந்த மாதிரி சமயத்திலயும் இதே ரூல் தான். மெயின் வெர்ப்க்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஆக்ஸிலரி வெர்ப்க்கும் மெயின் வெர்ப்க்கும் நடுவுல. அப்படி போட்டா தானே அது மெயின் வெர்ப்க்கு முன்னாடி வரும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை போடுங்க. ஸோ இந்த அட்வர்ப் எந்த பொசிஷனில் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணலாம். நாம் இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சென்டென்ஸ் எடுக்கலாம். இன்னும் போக போக இன்னுமே லாங் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவளுடைய பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் நான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு பெண்ணை கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான். நம்ம வழக்கம் போல் இந்த டேப்லேஷனில் வச்சு தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். பட் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டேப்ல காலம் போட்டு அதை ஃபில் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இட் ஓன்ட் பி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி வாட்சிங் வீடியோஸ் அலோன் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை வந்து பேச வைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணுறப்போ வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சென்டென்ஸை இங்கிலீஷ்லையே நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. நீங்கள் ஜஸ்ட் சும்மா உட்காந்து திங்க் பண்ணுங்கள் போதும். ஏதாவது ஒரு சென்டென்ஸை மைண்டில் கொண்டு வாங்க. அது அப்படியே அடுத்தடுத்து பெரிய சென்டென்ஸை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து பரிசளித்தேன் அந்த மாதிரி ஒரு பேசிக் சென்டென்ஸ்லேயே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுங்க. நான் பரிசளித்தேன், அவ்வளோதான். ஐ கிஃப்டட். அடுத்து யாருக்கு கிஃப்ட் பண்ணேன்? ஐ கிஃப்டட் மை ஃப்ரெண்ட், இல்லைன்னா ஐ கிஃப்டட் ஹர். என்ன கிஃப்ட் பண்ணேன்? ஐ கிஃப்டட் ஹர் அ பென். அடுத்து நம்ம இப்போ ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம். அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஏதாவது ஒன்று கொண்டு வருவோம். இந்த இடத்துல பெரும்பாலும் அட்வர்ப் ஆஃப் மேனர் தான் சூட்டபிளாக வரும். எப்படி பரிசளித்தேன்? ரொம்ப மகிழ்ச்சியாக பரிசளித்தேன். ஹாப்பிலி. அதை நம்ம மெயின் வேர்புக்கு முன்னாடி போகணும்னு சொன்னோம் இல்லையா? ஐ ஹாப்பிலி கிஃப்டட் ஹர் அ பென். இப்போ அடுத்து எங்கே கிஃப்ட் பண்ணோம், எப்போ கிஃப்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஹாப்பிலி கிஃப்டட் ஹர் அ பென். இதில் இன்னொரு வேரியேஷன் நம்ம சொன்னோம். வழக்கமாக இந்த ஹாப்பிலியோடைய பொசிஷன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிஃப்டட் ஹர் அ பென் ஹாப்பிலி அப்படி சொன்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்னும் வேர்ட்ஸை சேர்க்குறப்போ நடுவில் அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல மெயின் வேர்புக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அடுத்தது எங்கே கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பார்ட்டியில், அட் த பார்ட்டி. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரெப்போசிஷனோடைய ரோல் வருது, பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே அப்படின்றப்பவும் எப்போ அப்படின்னு சொல்கிறப்பவும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரெப்போசிஷன் வரும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் வேர்போடையும் சேர்ந்தாப்புல வரும். அது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்ட்டி பொதுவாக எல்லாரும் வரக்கூடிய இடங்களை நம்ம அட்டுன்ற ப்ரெப்போசிஷனோட சேர்த்துச்சிருவோம் இல்லையா? ஸோ அட் த பார்ட்டி. ஒன் டே கணக்கு, பர்த்டே அப்படின்றது ஒரு நாள் இல்லையா? ஸோ அதனால ஆன் ஹர் பர்த்டே. இப்போ இதை தான் நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம். ஐ ஹாப்பிலி கிஃப்டட் ஹர் அ பென் அட் த பார்ட்டி ஆன் ஹர் பர்த்டே. ஸோ இந்த இடத்துல ஐ கிஃப்டட் ஹர் அ பென் அட் த பார்ட்டி ஆன் ஹர் பர்த்டே ஹாப்பிலி அப்படின்னு கடைசியில் ஹாப்பிலி வச்சு சொன்னால் கொஞ்சம் ஆடாக இருக்கும். அதனால தான் நம்ம மெயின் வேர்புக்கு முன்னாடி வச்சு சொல்லியிருக்கோம். இல்லை இந்த ஹாப்பிலின்றது அட்வர்பை நம்ம கடைசியாக வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த பிளேஸு டைம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி கூட வச்சு சொல்லலாம். ஆன் ஹர் பர்த்டே அட் த பார்ட்டி ஐ கிஃப்டட் ஹர் அ பென் ஹாப்பிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா ஆன் ஹர் பர்த்டே அட் த பார்ட்டி ஐ ஹாப்பிலி கிஃப்டட் ஹர் அ பென் அப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். இது இப்போவுமே இன்னும் கூட சின்னதாக இருக்குது இல்லையா? இன்னும் கூட எக்ஸாம்பிள் இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வந்து அப்படியே எதையாவது ஆட் பண்ணி அதை லாங் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ ஐ ஹவ் சீன். யாரை பார்த்துருக்கேன், என்ன செய்கிறத பார்த்துருக்கேன், எப்போ பார்த்துருக்கேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் மைண்டில். ஸோ ஐ ஹவ் சீன். யாரை? நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஹர். அதுவும் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ஆஃபன் சீன் ஹர். ஐ ஹவ் ஆஃபன் சீன் ஹர். என்ன செய்கிறத பார்த்துருக்கேன்? அவங்க அப்படியே போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ஆஃபன் சீன் ஹர் கோயிங் டு த டெம்பிள். ஐ ஹவ் ஆஃபன் சீன் ஹர் கோயிங் டு த டெம்பிள். நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் இதை மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாவில் நீங்கள் இதை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்பிளே கூட. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எங்கே போனாங்கன்றதை கூட நம்ம சொல்லிட்டோம். எப்போ போனாங்க அதை மட்டும் சேர்த்துட்டா கூட போதும். இந்த இடத்துல நம்ம வந்து ஆஃபன் பாருங்க, இந்த ஆஃபன் அப்படின்றது ஹவு ஆஃபன் அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஐ ஹவ் ஆஃபன் சீன் ஹர் கோயிங் டு த டெம்பிள். எப்போ? ஏர்லி இன் த மார்னிங். காலையிலே அவங்க கோயிலுக்கு போகிறத நான் அடிக்கடி பார்த்துருக்கேன்.
I have often seen her going to the temple early in the morning. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது எப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கூட ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ குடித்து கொண்டு இருந்தேன்னு இருக்கு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றப்போ நம்ம ஏதாவது அட்வர்ப் சேர்த்தோமானா அப்போ நம்ம இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவில் சேர்க்கணும் இல்லையா? சரி, இப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ட்ரிங்கிங் டீ. நான் அப்படியே நிதானமாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் லெஷர்லி ட்ரிங்கிங் டீ. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிதானமாக அப்படி டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் லெஷர்லி ட்ரிங்கிங் டீ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது எங்க எப்போ இதெல்லாம் சொல்லுங்க. ஐ வாஸ் லெஷர்லி ட்ரிங்கிங் டீ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் எ ரோட் சைட் டீ ஸ்டால். ஸோ இந்த மாதிரி ரோட் சைட் டீ ஸ்டால், இந்த மாதிரி பப்ளிக் நிறைய பேர் வர்ற இடங்கள் அப்படின்னாலே நம்ம அட்டு போடுவோம். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பிளேஸ் சொல்கிறப்போ நீங்கள் ப்ரெப்போசிஷன் சேர்க்கணும். எங்கே தேவையில்லை அப்படின்றதையும் நம்ம அப்பப்போ சொல்லியிருக்கோம். அதையும் கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம அட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ வாஸ் லெஷர்லி ட்ரிங்கிங் டீ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் எ ரோட் சைட் டீ ஸ்டால். இப்போவே இது பெருசாக தான் இருக்குது. எப்போன்றதையும் நம்ம சேர்த்து கூட சொல்லலாம். இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி வாக்கில், this morning at around 7 o'clock. முன்னாடி வச்சு சொல்லியிருக்கோம். நீங்கள் பின்னாடியும் வச்சு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஆர்டர். நம்ம இதை முன்னாடி வேணாலும் வச்சு சொல்லலாம். This morning at around 7 o'clock, I was leisurely drinking tea with my friends at a roadside tea stall. இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நரேஷன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நரேட் பண்ணுறப்போ நீ காலையில் ஒரு 7 மணி வாக்கில் இப்படி குடிச்சிட்டு இருந்தேன்னா எப்படி நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So this morning at around 7 o'clock, I was leisurely drinking tea with my friends at a roadside tea stall. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கூட அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுவே ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். நிஜமாவே லென்த்தி சென்டென்ஸ் தான் இல்லையா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லும் இல்லையா, இன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் அப்போ எல்லாரும் முன்னாடியும் அவ கொஸ்டனுக்கு அப்படியே சூப்பராக பதில் சொன்னா, அப்படியே ஃபாஸ்ட்டாக பதில் சொன்னா, குயிக்காக பதில் சொன்னா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். இன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் அப்போ எல்லாரும் முன்னாடியும் ஹோல் கிளாஸ் முன்னாடி அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக குயிக்காக கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணா. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதை சின்ன சென்டென்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே வரலாம். பேசிக் சென்டென்ஸ் என்ன? அவ கேள்விக்கு ஆன்சர் பண்ணா. பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கு. ஷி ஆன்சர்ட் அ கொஷன், இல்லைனா ஷி ஆன்சர்ட் த கொஷன். இப்போ நம்ம ஒரு அட்வர்ப் சேர்த்துக்கலாம். எப்படி பதில் சொன்னா? குயிக்காக பதில் சொன்னா, கான்ஃபிடென்ட்டாக பதில் சொன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வார்த்தையும் சேர்த்துக்கலாம். மெயின் வேர்புக்கு முன்னாடி சேர்க்க போகிறோம் இல்லையா? ஷி குயிக்லி ஆன்சர்ட் த கொஷன், இல்லைனா ஷி கான்ஃபிடென்ட்லி ஆன்சர்ட் த கொஷன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது எங்க எப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸோ எப்போன்னு சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு. ஃபிசிக்ஸ் கிளாஸ் அப்போ. ஸோ ஃபிசிக்ஸ் ஹவர் அப்படின்றது ஒரு 50 minutes ஆகுது இருக்கும், ஒரு டியூரேஷன். அந்த மாதிரி பேசுகிறப்போ நம்ம டியூரிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஷி குயிக்லி ஆன்சர் த கொஷன் டியூரிங் தி ஃபிசிக்ஸ் கிளாஸ். இப்போ அடுத்தது எங்க, அதை கூட நம்ம சொல்லிடலாம். அது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ், எல்லாரும் முன்னாடியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ். ஷி குயிக்லி ஆன்சர் த கொஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ் டியூரிங் தி ஃபிசிக்ஸ் கிளாஸ். 2 இடத்துல கிளாஸ்ன்னு இருக்கு, நல்லா இல்லை இல்லையா? இதை சேஞ்ச் பண்ணுங்க வேணா. டியூரிங் தி ஃபிசிக்ஸ் கிளாஸ்ன்னு இருக்கட்டும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ்ன்றதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படி சொல்லலாம். இல்லை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ் டியூரிங் தி ஃபிசிக்ஸ் ஹவர் அப்படி சொல்லுங்க. டியூரிங் தி ஃபிசிக்ஸ் பீரியட் மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் நீங்களே திங்க் பண்ணுங்க. இல்லைனா இதை நம்ம முன்னாடி கூட வச்சு சொல்லலாம் இல்லையா? டியூரிங் தி ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஷி குவிக்லி ஆன்சர்ட் அ கொஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ணிடணும். ஷி ஆன்சர்ட் அ கொஷன், அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எந்த விதமான கன்ஜங்ஷன்ஸ், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ், ரிலேட்டிவ் கிளாஸஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இல்லையா? வெறுமனே எப்படி, எங்க, எப்போ இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் அந்த சென்டென்ஸில் இருக்கு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் இதுதான்.
ஆஃபீஸ்ல எப்பவுமே தன்னோட கலீக் கிட்ட அவரு அரசியல் பத்தி பேசுறத சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவார். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுல பேசிக் சென்டென்ஸ் பாருங்க. அவர் அவாய்ட் பண்ணுவார். அதுதான் பேசிக் சென்டென்ஸ் இல்லையா? எப்பவுமே. அதனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். He always avoids. எப்பவுமே தவிர்ப்பார். He always avoids. ஸோ இந்த இடத்துல always அப்படின்றது frequency. Adverb of frequency. எப்போ? எப்பவுமே. He always avoids. What? அதுதான் நம்ம அடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா? எதை தவிர்ப்பார்? அரசியல் பற்றி பேசுவதை. He always avoids talking about politics. He always avoids talking about politics. அதுலயும் குறிப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது. சாரி, இந்த இடத்துல அவரோட காலீக்ஸ் கூட பேசுறதுன்னு சொன்னோம் இல்லையா? So he always avoids talking about politics with his colleagues. எங்க? குறிப்பா ஆபீஸ்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். Especially at the office. He always avoids talking about politics with his colleagues, especially at the office. இது இன்னும் கூட நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம். எப்போ? அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லலாம் இல்லையா? அதுலயும் குறிப்பா ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல அப்படி கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? He always avoids talking about politics with his colleagues, especially at the office during office hours. ஸோ ஒரு சின்ன சென்டென்ஸை எவ்வளோ லென்த்தியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கான டைம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் எடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி ஒரு கிளாஸ்ல வெறுமனே டீச்சர் கிட்ட இருந்து மட்டும் இல்லை, கூட படிக்கிறவங்க கிட்ட இருந்தும் நம்ம வந்து நிறைய கற்றுக்குவோம் இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மற்றவங்களுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங்கில் ஃபர்ஸ்ட் மெத்தடாக வெறும் அட்வர்பை மட்டும் வச்சு சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.